இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே ட்ராக் டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரவுண்ட் நெக்கில் பைப்பிங் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் சாதாரணமாகவே. இந்த மாதிரி பைப்பிங்லாம் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவுடைய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ரயில்வே ட்ராக் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பார்டர் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் பார்டர், ப்ளவுஸுடைய பார்டர். இது வந்து சில்வர் கலரில், அதாவது டார்க் சில்வர் கலரில் வருது. அந்த டார்க் சில்வர் கலர் நம்ம செப்பரேட்டாக கிளாத் எடுத்து லேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் பீஸ் தான், சரிங்களா? இந்த லேஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த லேஸோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1/2 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் வந்து கம்மி என்ற அடிப்படையில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து எவ்வளோ நம்ம ரெடி பண்ணணும்னு சொன்னாக்கா நெக்கு நம்ம வந்து அளந்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே அளந்து அதை வந்து 2 பாகமாக நம்ம வந்து லேஸ் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? 30 இன்ச் வருதுன்னு சொன்னாக்கா அதில் வந்து 60 இன்ச் லேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேவி ப்ளூ கலரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மி அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் பீஸில் வந்து லேஸ் ரெடி பண்ணிக்கிறோம், சரிங்களா? அதாவது பீடிங் மாதிரி சின்னதாக வந்து ஒரு பார்டர் ரெடி பண்ணிக்கிறோம். இதை வந்து நடுவில் கொடுக்கறதுக்காக. இது பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு கீழே வரக்கூடிய அந்த நேவி ப்ளூ, சரிங்களா? அதை பாருங்கள், சேம் இதே கிளாத் தான், பைப்பிங் அதே கிளாத் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த பீசஸ்லாம் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பீஸும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்குவோம். இந்த மாதிரி சரியாக வச்சு பிடிச்சிட்டு பிசரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு லென்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இருக்கிற எல்லா பீஸும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னாக்கா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எடுத்து ஓரம் வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த லேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங் பக்கத்தில் நம்ம ஒட்டின மாதிரி வச்சு அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துடலாம் லேஸை வந்துட்டு. இந்த மாதிரி லேஸ் தைக்கும்போது முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மேட்சிங் நூல் போடணும். அந்த லேஸ் வந்து சில்வர், அதாவது டார்க் சில்வர் கலரில் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் நூல் வந்து போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மேட்சிங் நூல் போட்டு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக அந்த பைப்பிங் ஓரத்தில் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்கணும், கேப் விடக்கூடாது. அந்த பைப்பிங்க்கும் அந்த லேஸுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எண்டுக்கு வந்துவிட்டோம். எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மடித்து இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ 2வது தையல் போட்டு கவர் பண்ணும்பொழுது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கணும். அதை பாருங்கள், நேவி ப்ளூ கலர் பீஸ் கட் பண்ண வச்சிங்களா, கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதாவது 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே போயிடும். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் வச்சு நம்ம தைக்கும்பொழுது நமக்கு அந்த ரயில்வே ட்ராக் டிசைன் வந்துடும். பாருங்கள், கரெக்டாக அது டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப்புக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. 1/2 இன்ச்சுன்னு சொன்னாக்கா அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வைங்க. 3/4 இன்ச்சில் விடுறீங்கன்னா 3/4 இன்ச் கனெக்ட் பண்ணி வைங்க. ரொம்பவும் டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் நெருக்கமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். 1/4 இன்ச் வைக்கலாம், இல்லை அதிகபட்சம் 1/2 இன்ச் வைக்கலாம். 3/4 இன்ச்லாம் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கணக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். ஏன்னு சொன்னாக்கா நமக்கு இருக்கிற பீசஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா கிளாத் அவ்வளோதான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/4 இன்ச் கேப்பில் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா இன்னும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். துணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச் வச்சு நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடுவோம்.
இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் வந்து ஒன் சைடு வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நம்ம அந்த டிசைன் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும், இல்லை ஒரு 3/4 இன்ச் விடலாம். சரிங்களா? இந்த கேப் பொறுத்தளவு பார்த்தா 1/4 இன்ச் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு லேஸுக்கும் இன்னொரு லேஸுக்கும் நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 3/4 இன்ச்சு கேப் விடலாம். ரொம்பவும் கேப் விட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 2 லேஸுக்கு நடுவில் அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு இடத்துல 1/2 இன்ச்சு, ஒரு இடத்துல 3/4 இன்ச் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வராது. உங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சு கரெக்டாக தைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சு டேப்பால் வச்சு அளந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ எண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல அப்படியே பிசரை கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ ரிவர்ஸில் நம்ம தைச்சிட்டு வரும்பொழுது இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீசஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பிசரெல்லாம் உள்ளே கவர் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சு அப்படியே தைச்சிட்டே வந்துடணும். இந்த பாருங்கள், இப்போ இந்த பீஸ்லாம் கட் பண்ணிடணும். அதாவது அந்த லேஸுக்குள்ளார கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணிடக்கூடாது. அந்த லேஸ்லேருந்து அந்த லேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி, அந்த பீசஸ்லாம் வந்து லேஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ரயில்வே ட்ராக் டிசைன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.